وقد قال الله تعالى في القرآن العظيم إنما يخشى الله من عباده العلماء. அதேத்துக்குரிய ஆலிம் மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை தந்திருக்கின்றான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இல்மு குறைந்து கொண்டிருக்கின்றது, ஜஹ்லே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய கல்விக்கடல், பல்லாயிரக்கணக்கான ஆட்களை உருவாக்கிய ஒரு மகாத்மா. பொதுவாக சமஸ்தகர்ல ஜமியத்துல் உலமா அதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் இருக்கும்போது அதிகமாக அவர்களை பற்றி புகழ மாட்டார்கள். அவர்களை பற்றி அதிகமாக மக்களுக்கு சில சமயம் தெரியாமல் கூட இருக்கலாம். என்று சொன்னால் அவர்கள் அதை அறிந்தால் அதை விரும்ப மாட்டார்கள், புகழ்ச்சியை விரும்ப மாட்டார்கள் என்ற காரணத்தினால் அதிகமாக அவர்களை பற்றி உள்ள செய்தியை சொல்வது குறைவு. ஆனால் மரணமடைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் சமஸ்தையில் உள்ள உலமாக்கள் மரணமடைந்து விட்டால் அப்போதுதான் அவர்களுடைய புகழ்ச்சியும் வெளியே தெரியும். மரணத்துக்கு பின்னால் தான் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற செய்தி எல்லாம் உண்மையாக சொல்ல முடியும். என்று சொல்ல தடுக்க ஆள் இல்லையே. ஏன் என்னை இப்படி புகழ்ந்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள், ஏன் இப்படி எல்லாம் சொன்னீர்கள் என்று கேட்க மாட்டார்கள் என்ற அந்த தைரியம் மூமின்களுக்கு வந்ததின் காரணத்தினால் அவர்கள் உண்டான செய்தியை மூமின்கள் தாராளமாக சொல்கின்றார்கள். அப்படி மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் சமஸ்த உலமாக்கள். அதனுடைய வரிசையில வஃபாத்தாகும் போதெல்லாம் சமஸ்தனுடைய தலைவர்கள் வஃபாத்தாகும் போதெல்லாம், இதற்கு முன்னால் வஃபாத்தான எல்லா தலைவர்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை சத்தமாக முடித்தவர்களாக தான் வஃபாத்தாகி இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே ஆலிகுட்டி உஸ்தாத் அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சபை, நாம் அந்த சபையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இது போன்றுள்ள நல்ல மரணங்கள் நமக்கும் வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நாம் மரணிக்க வேண்டும் என்ற உறுதியோடு மறுமை வெற்றிக்காக நாம் செயல்படுவோம். அவர் மரணித்த அவர்கள் சொர்க்கத்தில் மிகப்பெரிய தர்ஜாக்களை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க, அவர்களுக்காக அவருடைய வெற்றிக்காக, அவருடைய கபருடைய சுகத்துக்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒன்று கூடுவதை அங்கீகரித்தருவானாக. இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக, துவக்கத்தை நிகழ்த்துவதற்காக அப்துல் சலாம் உஸ்தாத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وسلم. சங்கையான உலமா பெருமக்களே, நாம் இன்று கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய கேரளாவின் புகழ்பெற்ற சமஸ்த கேரள ஜமியத்துல் முஅல்லிமீன் செயலாளராக பணிபுரிந்த பட்டிக்காடு ஜாமியா நூரியாவுடைய முதல்வராக பணியாற்றிய பல்லாயிரக்கணக்கான உலமாக்களுடைய குருநாதரான ஷேகுனா ஆலிகுட்டி உஸ்தாத் அவர்களுடைய நினைவு அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். சங்கைக்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் உலகம் கண்ட அறிஞர் பெருமக்களில் ஒரு மகத்தான இடத்தை அலங்கரிக்கக்கூடியவர்கள். சமீபத்தில் அவர்களுடைய ஒரு பேட்டி பட்டிக்காடு ஜாமியா நூரியாவில் வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார். அந்த பட்டிக்காடு நூரியாவுடைய சிலபஸ் சிஸ்டத்தை பற்றி, அதனுடைய வரலாறை பற்றி அவர் ஆங்கிலத்திலேயே கேள்விகள் கேட்டபோது சிறந்த முறையில் அதற்கு பதில் கொடுத்து அந்த
மதரசாவை பற்றி உண்டான சிறப்பான செய்திகளை அவர்கள் சொல்லியதை நாம் பார்த்தபோது பல்வேறு துறைகளிலும் மிகுந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு பெருமகனாக அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். உலகம் பார்க்கக்கூடிய சிறந்த மகாத்மாக்களில் சங்கீக்கூடிய ஆலிகுட்டி உஸ்தாத் அவர்கள் திகழ்கிறார்கள். இந்த சபையிலே நாமெல்லாம் சமஸ்த கேரள ஜமியத்துல் முஅல்லிமீனுடைய மெம்பர்களாக அந்த மதரசாக்கள் பணியாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிற பொழுது நமக்கு அவர்கள் உஸ்தாத் என்ற நிலையில் இல்லாமல் இருந்திருந்தாலும் நம்முடைய மார்க்க வழிகாட்டியாக சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சிறந்த ஒரு ஆலிமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்றிருக்கிறார்கள். சங்கைக்குரிய அப்பெருமகனாருடைய மன்னரை அல்லாஹ் விசாலமாக்கி நல்லோர்களுடைய சிறந்தவர்களுடைய கூட்டத்தில் அவர்களை இணைத்து முன் சென்ற சமஸ்த கேரள ஜமியத்துல் முஅல்லிமீனுடைய சமஸ்த கேரளா அந்த அமைப்பினுடைய சிறந்த உலமாக்களுடைய கூட்டத்தில் அவர்களையும் அல்லாஹ் இணைத்து மறுமையில் அவர்களோடு நாமும் சுவனபதியில் வாழ்கின்ற மகத்தான பேற்றை நமக்கும் நம்முடைய சந்ததிகள் முன்னோர்களுக்கும் எல்லாம் அல்லாஹ் வழங்கி சிறப்பிப்பானாக என்ற திருக்குறளோடு துஆவோடு நிறைவேற்றிக் கொள்கிறேன். இருந்தவர்களுமான நம்முடைய ஹாஃபிஸ் ஜைனுல் ஆபிதீன் மஹ்லூல் உஸ்தாத் அவர்களை பற்றிய சில குறிப்பிட்ட ஒரு 10 நிமிடம் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்வார்கள். அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் துஆவுடன் நம்முடைய நிகழ்ச்சி நிறைவேறும். அவருடைய துஆ வந்து நம்முடைய ஒரு ஆளுக்கு ஒரு அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. துஆவுக்கு சிறப்பான செய்திகள் இருந்தால் அவருடைய மாணவனாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ் இப்போது அவர்களை பற்றிய சில குறிப்புகள் 10 நிமிடம் சொல்வார்கள். ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஃபாஸீன பில் மகாம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய உலமாக்கள் மக்களே, சமுதாய தலைவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவருடைய சாலிஹான நன்மக்கள் சேர்த்திருக்கிறான். ஆமீன். இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நன்மக்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்திருக்கிறான். நாளை மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நல்லோர்களோடு நம்மையும் நம்மவர்களையும் சேர்த்திருக்கிறான். அன்பார்ந்த பெரியவர்களே, உலக வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திரங்கள் படைத்தது ஆலிம் பெருமக்கள். அந்த வகையிலே 1926 துவங்கப்பட்ட அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக துவங்கப்பட்ட சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா கேரள சரித்திரத்தில் இஸ்லாமிய தஅவாவை 3ஆக பிரிக்கலாம். முதலாவதாக சஹாபாக்கள் முதல் மஹ்தூம்கள் வரை, இரண்டாவதாக மஹ்தூம்கள் பொன்னானி மஹ்தூம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சித்திக் நாயகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதற்கு பின்னால் மூன்றாவதாக ஒரு எழுச்சி, இஸ்லாமிய எழுச்சி, சுன்னத் ஜமாஅத்துடைய எழுச்சி, சமஸ்த கேரள ஜமியத்துல் உலமா 1926 100 ஆண்டுகளை கடந்து பயணிக்கக்கூடிய இந்த சபையை ஏராளமான உலமா பெருமக்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஷம்சுல் உலமா இங்கே அபூபக்கர் ஹஸரத் அவர்கள் 40 வருடம் 1996 வரை
பொதுச் செயலாளராக 1996 முதல் 2006 வரை 10 வருடம் ஜைனுல் உலமா திருஷேரி ஜைனுத்தீன் ஹசரத் அவர்கள் 2016 முதல் 2026 வரை 10 வருடம், ஏதோ சொல்லி வைத்தார் போல் 40 வருடம் 10 வருடம் 10 வருடம். கண்ணியத்திற்குரிய ஷேகுல் ஜாமியா ஆலிக்குட்டி உஸ்தாத் அவர்கள், ஷேகுல் ஜாமியா என்று சொல்ல காரணம் கேரளாவினுடைய முதல் பாக்கியாத்துக்கு பின்னாடி தெற்கு சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மதரசா ஜாமியா நூரியா. அதற்கு ஜாமியான்னு கேரளத்தில் பரவலாக சொல்லுவாங்க. அந்த பேரில் தான் அவங்கள ஷேகுல் ஜாமியான்னு சொல்றாங்க. 17வது வயதில் தன்னுடைய ஊரில் குத்துபா ஓதினார். 20வது வயதில் காதியாக நியமிக்கப்பட்டார்கள் சொந்த ஊரில். எல்லாரும் இருப்பாங்க, ஆனா சொந்த ஊர்ல மதிப்பு கிடைக்கணும்னா அது ஒரு பிரத்யேக தனிச்சிறப்பு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த அடிப்படையிலே சொந்த ஊரிலே திருவுற்காடு என்கின்ற ஊரிலே 20வது வயதில் காதியாக நியமிக்கப்பட்டார்கள். 60 வருடம் அந்த ஊரில் காதியாக நியமிக்கப்படவே இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் காதி கிடையாது. கேரளாவில் மலபாரில் எல்லாருக்கும் ஹத்தீபுக்கு எல்லாம் மதிப்பு செகண்டரும். இமாமு ஹத்தீப் எல்லாம் காதிக்கு பின்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் காதி இடத்தில் தான் கொண்டு செல்வார்கள். அந்த அடிப்படையில் பணக்கார முகமது ஷிஹாபுதங்கள் அவர்கள் 400 மகளுடைய காதியாக இருக்கிறார்கள். தற்போதைய தலைவர் ஜிப்ரி உத்துக்கோயத்தன் அவர்கள் 100கணக்கான மகளுடைய காதியாக இருக்கிறார்கள். அப்படி ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆலிம்களுடைய உஸ்தாத் அவர்கள், ஆலிக்குட்டி உஸ்தாத் அவர்கள், என்னுடைய உஸ்தாதும் காளம்பாடி உஸ்தாத் அவர்கள், ஆலிக்குட்டி உஸ்தாத் அவர்கள், இவர்கள் எல்லாம் எனக்கும் கற்று தந்திருக்கிறார்கள். நான் தரசில் இருந்து 1 வருடம் ஜாமியா நூரியாவில் படித்தேன். முஹ்தஸ் 7வது வகுப்பு மட்டும். அதே 7வது வகுப்பு மீண்டும் மஹதராவில் படித்துதான் மஹதரியானார். அந்த 7வது வகுப்பில் படிக்கும் பொழுது உஸ்தாத் அவர்கள் மாடர்ன் அரபிக் கற்றுத் தருவார்கள். இப்போது ஞாபகம் இருக்கிறது, அதாவது அரபி பத்திரிகைகள் கொண்டு வருவார்கள். அல் பிலாத் அது மாதிரி பத்திரிகை கொண்டு வந்துட்டு, அதாவது நம்ம படிக்கக்கூடிய அரபிக்கும் மாடர்ன் அரபிக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்குன்னு முதல்ல நம்ம படிச்சது அசர்த்துக்கலாம். ஒரு பேப்பர் கொண்டு வந்து பாடம் நடந்த ஃபர்ஸ்ட்ல பாடம் இப்போ ஞாபகம் இருக்கிறது. இன்ஃபிஜாரம் போஸ்னாங்கிற பாடம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. லட்சக்கணக்கான ஆலி பெருமக்களுடைய உஸ்தாத் அவர்கள் எந்த கட்டத்திலும் வரம்பு மீறி பேசாத ஒரு தலைவர், எந்த கட்டத்திலும் யாரையும் புண்படுத்தாத தலைவர். அதே நேரத்தில் எழுத்துத்துறையில் மிகப்பெரிய படைப்பை அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே முஸ்லிம் லோகம் 2003, முஸ்லிம் லோகம் 2004, அதாவது ஆயிரக்கணக்கான பேஜ் இருக்குது அந்த புத்தகம். முஸ்லிம் லோகம், அதாவது மனோரமா இயர் புக்கு தான் அது மாதிரி முதல்ல பப்ளிஷ் பண்றான். மனோரமா இயர் புக்குங்கிறது பப்ளிஷ் பண்றான். அந்த இயர் புக்கு நிகராக ஆயிரக்கணக்கான பேஜில் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம் லோகம் 2003 முதல்ல அப்படி ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்றதுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்ததே ஆலிக்குட்டி ப்ரொஃபசர் ஆலிக்குட்டி சார் அவர்கள். ஸ்கூல்ல போறது கிடையாது, ஆனா அழகா இங்கிலீஷ் பேசுவாங்க. இந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துல அல் பிலாத், அதாவது ராபித்தாவுடைய கூட்டத்தில் பங்கு பெறுகிறார்கள். பங்கு பெறும் பொழுது அங்கே பெண்கள் ஜும்ஆவை பற்றி ஒரு கருத்து பரவலாக அரபு நாட்டு உலமாக்கள் அதை ஆமோதிக்கிறார்கள். ஒரு மூலையிலிருந்து ஆலிக்குட்டி சார் தான் எழுதிச்சாங்களாம். இந்த சம்பவத்தை ரஹ்மத்துல்லாஹி காசிம் அழகா சொல்றாரு. ஒரு கட்டத்தில் அழகா சொல்றாரு, வேண்டு உலமாக்கள் ஃபுல்லா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கருத்திற்கு முரணாக, இமாம்களுடைய கருத்திற்கு முரணாக ஒரு கருத்து எடுத்து வைக்கப்பட்ட பொழுது ஆலிக்குட்டி சார் அவர்கள் எழுந்து ஒரு கருத்து சொன்ன பொழுது அதுதான் சரி என்று அந்த உலமா பெருமக்கள் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்றார்.
ஏன் ஷம்சுல்லமா கூட அப்படிதான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்க. ஸ்திரீ ஜும்மா ஜமாத்து அல்லனா குத்துபா அரபியில தான் இருக்கணுங்கிற ஒரு அரபியில அல்லாமல் இருக்கலாங்கிற ஒரு கருத்தை ராபிதா வந்து ஒரு வெளியிடுது. ராபிதா வெளியிடுது அரபி அல்லாத மொழியிலும் குத்துபா ஓதலாம். அப்ப ராபிதாவுக்கு ஷம்சுல்லமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியாக்கு ஷம்சுல்லமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்திற்கு யாராலும் பதில் சொல்ல முடியல. ராபிதாவுடைய தலைவர் மேங்களூருக்கு வர்றாரு, கொண்டு வர்றது வஹாபி. ராபிதாவுடைய தலைவர் வந்து மேங்களூருக்கு வர்றாரு, கொண்டு வர்றது வஹாபி கொண்டு வர்றாரு. இந்த ஆளு ராபிதாவுடைய தலைவர் அல்லன்னா செக்ரட்டரி அமீனுல்லா. இவர் சொல்றாரு எனக்கு ஷேக் அபூபக்கரை பார்க்கணும். அப்ப அன்னைக்கு அபூபக்கர் ரசூலுல்லாஹ் எங்க தரிசனம் நடத்துறாங்கன்னா பூச்சக்கால தரிசனம் நடத்துறாங்க. காசர்கோட்ல பூச்சக்கால தரிசனம் நடத்துறாங்க. கொண்டு வந்த முஜாஹித் ஜமாத் எல்லாம் நல்லா சொல்லி பார்த்தாங்க, பார்க்க முடியாது நமக்கு ப்ரோக்ராமுக்கு போகணும். அவர் சம்மதிக்கவே இல்லை. அவர் எனக்கு ஷேக் அபூபக்கரை பார்த்தே ஆகணும். உலகத்தினுடைய உலமா சபையினுடைய ஜெனரல் செக்ரட்டரி இங்க வந்து அங்க போய் இவங்க பார்த்ததில்லை, இங்க வந்து வஹாபி தலைவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்றுட்டு வேற, அதாவது அந்த கட்டத்தில் அவங்களோட யார் செட் பண்ணி அனுப்ப முடியுமா அவங்கள இந்த அமீருல்லா அதாவது ஜெனரல் செக்ரட்டரி கூட பூச்சக்காடு தரிசல ஷம்சுல்லமா அந்த தரிசல போய் சந்திச்சு வந்ததாக சரித்திரம் சொல்லுது. அவங்களுடைய நேரடி மாணவர் தான் யாரு அலிகுடிஸ் அவர்கள். ஆகவேதான் உலக உலமா சபைக்கு ஒரு சபையில் ஒரு கருத்து வந்த பொழுது அது அவர்களுடைய கருத்து சரியில்லைன்னா சரியான கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய தைரியம் கிடைச்சது. அருமையான இஸ்லாமிய பெரியவர்களை நான் தயாராக வரவில்லை. 10 நிமிஷம் சொன்னாங்க, 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெரியாருடைய கூட்டத்தில் சேரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்தூம்கள் சஹாபாக்கள் நாதாக்களோடு நல்லவர்களோடு கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுன்னத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர்களை காப்பதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது வீடியோ இருக்கு. நம்முடைய 20 முறை இமாமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஷானவாஸ்கான் சமுதாயம் இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் உணவு உட்பட ஏற்பாடு செய்து அதை அலங்கரித்தார்கள். அவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் பேசலாம். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. الله سبحانه وتعالى சங்கமீத ஆடிப்படி உஸ்தாத் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது. அதில் நமக்கு தெரிந்த சில செய்திகள் நாம ஆலிம் உஸ்தாத் இருக்கிறாங்க என்றுதான் நமக்கு தெரியும். அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்பு சில தளங்களிலே பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. இப்படிப்பட்ட மகான் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் பரவினார்கள் என்பதை பார்க்கிற பொழுது இவங்களுடைய கையை பிடிப்பதற்கே நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்லுவேன். கல்வியாளர்களை திருத்தாண்டவர்களை வச்சு ஒரு எல்லா மக்கள் வந்தார்கள். நம்ம தமிழர் வந்தார்கள், ஆலிபட்டி உஸ்தாத் வந்தாங்க, அப்துல்லா உஸ்தாத் நபர்கள் வந்தார்கள். ஒரு வீட்டுல உணவு தயார் பண்ணப்பட்டது. 2 உஸ்தாத்மார்களும் எனக்கு நேர வைத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க உஸ்தாத் ஏன் போறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நான் போறேன், அதனால நான் இப்படி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பையன், நம்ம அவங்களுடைய இதுல எந்த விதமான இதுவே இல்லை. ஆனா அவர்கள் நம்ம என்ன செய்கிறார்கள்? தோல்வி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய பணிகளிலே சமஸ்தையுடைய பணிகளிலே தோல்வி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்மை தேடினார். அருமையாளர்கள் அது மாத்திரம் அவர்களிடத்தில்
இருக்கிற குணங்களை இப்போது ஒவ்வொரு நபர் இன்னைக்கு புதுசா நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய வீட்டுல சந்திப்பதற்காக அதுல யூசுப் அலி என்ற ஒரு செல்வந்தர் வந்தார். அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உஸ்தாதை ஏன் நான் பார்க்க வந்தேன்னா, அவர்கள் சொன்னதை தான் என்னுடைய வாழ்நாளில் நான் இவ்வளவு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதே போன்று ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்தார். அவர் பேசினார், நான் ஏன் தெரியுமா வந்த, இவர்களுடைய வழிகாட்டுதல் எனக்கு மிக முக்கியமாக இருந்தது, அதன் காரணமாக இந்த அளவுக்கு நான் வந்து சொன்னாங்க. அப்ப அருமையானவர்களை பல மகத்துவங்களை உருவாக்கி கொண்டு சென்றிருக்கிறார். சாதாரணமாக போற நம்மளை மாதிரி ஒரு பள்ளியில போய் 2 நாள் சுத்தமா ஓதிட்டு இல்லது ஜும்மாவுடைய பிரசங்கம் செய்து செல்லவில்லை. ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த உலகத்திற்கு தந்துவிட்டு அவர்கள் சென்ற பின்பும் புனிதமான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅவுடைய கொள்கையை பரப்புவதற்கு தயாராகி விட்டு சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்கள் சொல்லப்பட்டது பெண்களுடைய அரபியில குத்துபாவை பற்றி பேசப்பட்டது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு அரபி நாட்டில் போன நாம பயப்படுவோம். என்ன செய்வோம், என்ன ஆக போதோ, என்ன செய்ய போறாங்க. அந்த இடத்திலே தனிநபராக எழுந்து பேசினார்கள் என்றால் அவர்களுடைய அந்த மார்க்கத்துடைய மற்றும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் இந்த சமுதாயத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. அதனால் தான் இன்றைக்கு அருமையானவர்களுக்கு வந்து யோசித்து பாருங்க, 79 முறை ஜனாசா தொலைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னல்ல, இரண்டல்ல, 79 முறை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாக்கியம். 79 முறை அவ்வளவு ஜனங்களுக்கு தொலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சமஸ்தையை பற்றி தெரிந்தவர்களுடைய பள்ளிகளில் எல்லாம் ஜனாசா தொலை நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு வாக்கியம். அருமையானவர்களே, அந்த வாக்கியம் பெற்றவர்களுடைய அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த நன்மையை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இங்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்வாராக. இந்த சாலிஹீன்கள் எந்த வழிகளை சென்றார்களோ அப்படிப்பட்ட மகத்துவமான வழிகளை செல்லக்கூடிய பாக்கியத்தையும் நிறைந்த ஈமானையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.